ஏண்டா ஒரு பல்பு ஒழுங்கா மாட்ட தெரியாது, எழுத்து விட்டு பரமசிவம் போய் நான் போய் பாடுறான் எவ்வளவு அழகா பல்பு மாட்டுறான்னு. அவன் வாங்கிட்டு வந்து மாற்ற பல்பு மட்டும் உடைய மாட்டிருந்தா. அப்பா அது பிளாஸ்டிக்ல செஞ்ச பல்புப்பா. ஏய் அது ஏன் பிளாஸ்டிக்ல இருக்கு, இது ஏன் கிளாஸ்ல இருக்கு? இதையும் பிளாஸ்டிக்லயே பண்ண வேண்டியதானே? அப்பா பொதுவா அந்த குண்டு பல்புல இருக்கிற டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் காத்துல இருக்கிற ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கப்புனு தீ பிடிச்சிரும். அப்படி நடக்க கூடாதுன்றதுக்காக அதுக்கு மேல கிளாஸ்ல செஞ்ச ஒரு கூடை மாட்டி விட்டு அதுக்குள்ள ஆர்கான் கேஸை அடைச்சு வச்சிருக்காங்க. சப்போஸ் இந்த கூடை ஒருவேளை அவங்க பிளாஸ்டிக்ல செஞ்சிருந்தாங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ல கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டை வழியா காத்துல இருக்கிற ஆக்சிஜன் உள்ள போய் அதுக்குள்ள இருக்கிற டங்ஸ்டனோட ரியாக்ட் ஆகி அது தீ பிடிச்சிரும். பத்தாததுக்கு இந்த பல்பு நல்லா ஹீட் ஆகுறதுனால அது அந்த பிளாஸ்டிக்கை உருக்கி விட்டுரும். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த பல்பை கிளாஸ்ல செஞ்சிருக்காங்க. அதுவே எல்இடி பல்புல இந்த பிரச்சனை இல்லைன்றதுனால தான் அதை பிளாஸ்டிக்லயே செய்யறாங்க. நீங்க கொடுத்த 20 ரூபாய்க்கு இந்த குண்டு பல்பு தான் வாங்க முடியும். அவங்க அப்பா 60 ரூபா கொடுத்தாரு, அதனால அவங்க எல்இடி பல்பு வாங்கி வச்சிருக்காங்க.